அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உலக சர்க்கரை நோய் தினம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை சின்னத்தடாகம் மற்றும் ஆரஸ்புரம் பகுதிகளில் நம்ம இலவச மருத்துவ முகாம் நடத்துகிறோம். இது மூலிமா பல்வேறு வகையான நோய்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். இந்த விழிப்புணர்வு மூலிமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள். அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக பயன்பெறும். எனது மூத்த மருத்துவர், எங்களுடைய வழிநடத்துனர் டாக்டர் ஏகே ரவிக்குமார் சார் அவர்கள், தமிழ்நாடுடைய ஐஎம்ஏ தமிழ்நாடு பிரசிடெண்ட் 2027, அவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி இந்த செய்தி மூலிமா கொடுத்துருக்கிறாரு. இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் சேரும், உலகமெங்கும் போய் சேருமாறு நம்ம இந்த செய்தியை எடுத்துக்க போகிறோம். அவரே ரொம்ப விரிவாக இன்றைக்கி பேசியிருக்காரு. சர்க்கரை நோயினுடைய விளைவுகளை கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். சர்க்கரையை நம்ம கட்டுப்படுத்தினா, நான் ஒரு 20 ஆண்டுகளாக சர்க்கரை மருத்துவராக இருக்கிறேன். கரெக்டான நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிற ஒரு நோயாளிக்கு கூட கிரியாட்டினின் அதிகமாகவே இல்லை. என்னுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு கூட ஏஞ்சியோகிராமே பண்ணலை என்னுடைய நோயாளிகளுக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை கண்ட்ரோலாக இருக்குது. சர்க்கரை கண்ட்ரோலாக இருந்தால் நரம்பு பாதிக்காது, கண் பாதிக்காது, இருதயம் பாதிக்காது, கிட்னி பாதிக்காது, ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ சர்க்கரை தான் முக்கியம். ஸோ இந்த செய்தியை நான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். அது போக எங்களுடைய டயபெட்டிஸ் அவேர்னஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு கிளை பிரசிடெண்ட் வந்திருக்காரு, டாக்டர் பாலமுருகன் சார் அவர்கள். அவருடன் எங்களுடைய இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளையின் தலைவர் 2026 டாக்டர் கோஷல்ராம் அவர்கள், ஒரு மூத்த கண் மருத்துவர், அவரும் இதில் கலந்துருக்கிறாரு. எல்லாத்துக்கும் நன்றி.